அக்கா, எல்லாரும் இந்த சேர்ல உட்காந்துக்கோங்க. என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம். அம்மா இங்கெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நீ என்னத்தையாவது இங்கே பபுள் காமா என்னத்தையாவது நீ தின்னுக்கிட்டு வா. நான் வெளியே ஒரே ஒரு காப்பி குடிச்சுக்கிறேன். ஐயோ, இந்த மாதிரி ஒரு இடத்துக்குலாம் வரும்போது தான் என் வயிற்றுக்கு பிரச்சனை வரணுமா? இருந்தாலும் எல்லாத்தையும் கலக்கி அடிப்போம். சாப்பிடுவோம் முடிஞ்ச வரைக்கும். பின்னாடி வருவேன், பின்னாடி பார்த்துக்கலாம். ஐயோ, மோமோஸ்லாம் இங்கே கிடைக்குதுடா. இது பபிள் டீ இங்கே சாப்பிட்டுட்டு மோமோஸ்க்கு நம்ம பக்கத்துல கடை பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோம். சரியா? ஓகே ஆண்டி. போற போக்கு பார்த்தா இவங்க கடை கடையா ஏறி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க போல. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கும் போலயே. வெயிட் பண்ணி பார்ப்போம். எம்மா ரோசே, எனக்கு இந்த காஃபியில் இருக்கும்லம்மா, அந்த பபிள் டீ எனக்கு போதும். வேறு எதுவும் சொல்லிடாத. அந்த ஃப்ளேவர் இருந்தால் மட்டும் எனக்கு ஆர்டர் பண்ணி கொடு. வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். சரிக்கா, எல்லாருக்கும் அப்போ ஆர்டர் பண்ணிடலாம். இந்த அக்கா தான் எதுவும் சொல்லாம இருக்காங்க. ஏம்மா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, எனக்கு காப்பி போதும். அதுவும் இங்கே வேண்டாம், வெளியே குடிச்சிக்கிறேன்னு. பூஜாக்கு மட்டும் ஏதாச்சும் வேணும்னா கேட்டு வாங்கி கொடுங்க. எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. என்னத்த இப்ப கேட்டேன்னு என்ன இந்த திட்டிட்டு வரீங்க? சரி, மூஞ்சி இப்படி வச்சா நல்லா இல்ல. சிரிச்ச மையமாவே வைங்க. உங்களுக்கு இங்கெல்லாம் எதுவும் வாங்க போறது இல்ல, வெளியே போய் பாத்துக்கலாம். இவ என்னத்தையாவது பப்புல்லு கிப்புல்லுன்னு ஏதாவது இவ தின்னுக்கிட்டு இருக்கா. இவ திங்கிறதா நாங்களும் தின்னுக்கிட்டு இருக்கோம். ஒரு காப்பி வாங்கி குடிச்சுக்கிட்டு போறதை விட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கா இவ. அம்மா, அவங்க மூஞ்சி போற போக்கே சரியில்லை. சீக்கிரம் சட்டு போட்டுன்னு இடத்த காலி பண்ற வழியை பார்ப்போம். ஆர்டர் பண்ணுமா? ஆமாக்கா, சீக்கிரம் வாங்கி குடிச்சிட்டு போவோம். அவங்களுக்கு ஒரு காப்பி வாங்கி கொடுத்தாதான் அவங்க சரி வருவாங்கன்னு நினைக்கிறேன். காப்பி குடிக்காதனாலதான் இப்படி தலைவலிக்குது உங்களுக்கு. எல்லாத்துக்கும் வாங்கிருமா? நரேனுக்கு மட்டும் இங்க எதுவும் வேண்டாம். நூடுல்ஸ் எல்லாம் தின்னுக்கிட்டு வயிற்ற கெடுத்து வச்சுக்கிட்டு இங்கே வந்து அது வேணும் இது வேணும் நான் கேட்டுட்டு இருக்கேன். உடம்புக்கு முடியல இல்லடா. சும்மா இரு, உனக்கு என்ன தரணும் எனக்கு தெரியும். ஒரே ஒரு சாக்லேட் பப்பிட்டு வாங்கி தாங்கம்மா. ஒண்ணே ஒண்ணு. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணீங்க, எனக்கு மட்டும் ஒண்ணே ஒன்று வாங்கி தாங்களேம்மா. வயிறெல்லாம் சரியிட்டு எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சும்மா இரு. எல்லாரும் சாப்பிடும்போது நரேன் மட்டும் எப்படி சாப்பிடாம இருப்பான் ஆண்டி? அவனுக்கும் வாங்கி கொடுங்க, சாப்பிடட்டும். சரிம்மா சரி, அவனுக்கும் ஒன்று வாங்கி கொடுத்துடலாம். நம்ம சாப்பிட்றத அவன் வாய் பார்த்துட்டா இருக்க முடியும்? உடம்பு முடியலன்னு தாம்மா வேண்டான்னு சொன்னேன். சரி, அவனுக்கும் வாங்கலாம். அடுத்த வீட்டு பொண்ணு இவளுக்கு கூட தெரியுது. என் கூடவே ஒன்று பிறந்ததுக்கே திங்கிறதுக்கு மட்டும் வாயை பாருங்க வச்சுட்டு இருக்கு. எல்லாரும் வந்து அவங்களுக்கு என்னென்ன ஆர்டர் பண்ணீங்களோ எடுத்துக்கோங்க. அக்கா, எல்லாருக்கும் ஒன்னொன்னா பாஸ் பண்ணி விடுங்க. அக்கா, cheers. Cheers, ma, cheers. அண்ணே, பார்த்து ஸ்ட்ராவை சேர்த்து உறிஞ்சிடாத. மெதுவா யாரும் புடுங்கிக்கிட மாட்டான். குடி. இவ்வளோ நேரம் மாடு கல்லு தண்ணி குடிச்ச மாதிரி நல்லா உறிஞ்சி குடிச்சுக்கிட்டு என்ன சொல்ல வந்துட்டேன்? ஆளு பாரு, எல்லாம் எனக்கு தெரியும். இவன்ட்ட போய் சொன்ன பாரு, ஒரு டீசன்சி தெரியுதா? எங்கேயாச்சும் வெளியே வந்தா? நாராயணா, காஞ்சனா,
அமைதியாக சத்தம் இல்லாமல் குடிச்சு எடுத்துகிட்டு வரீங்க ரெண்டு பேரும். வெளியே வந்து உங்கள் சேட்டையை ஆரம்பிச்சிட்டிங்களா? அக்கா டேஸ்ட் பண்ணி பாருங்க, இந்தாங்க. அம்மா எனக்கு வேண்டாம்மா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இதை கொடுத்துட்டு இருக்க? எனக்கு வேண்டாம். குடிக்க உங்களுக்கு கொடுத்து வைக்கல. என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். அக்கா எல்லாரும் வெளியே இருங்க, நான் இதுக்கு பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். மோமோஸ் மோமோஸ். ஆமாடா, அங்கதான் போறோம். எங்கள் யாருக்கும் எதுவும் வேண்டாமா? நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் சாப்பிடுங்க. நாங்கள் போயிட்டு அக்காவுக்கும் ஒரு காப்பி வாங்கி கொடுத்துட்டு நிற்கேன். அம்மா என்ன 2 பேருமா?